பைபிள்ல ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 40 வசனம் 22 எடுத்து படிங்க. பேஜ் நம்பர் சொல்லட்டுமா? சொல்லுப்பா. 845 பக்கம் படிங்க. சரி தம்பி, நீ சொன்ன மாதிரி ஏசாயா அதிகாரத்தை எடுத்துட்டேன். ஏசாயா அதிகாரத்துல 40வது அதிகாரத்துல 22வது வசனத்தை படிக்கிறேன் தம்பி. படிங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். புரியுதுங்களா? கடவுள் எங்க இருக்கிறாரு? பூமியின் உருண்டை மேல் வீட்டு இருக்கிறாராம். அப்ப பூமி உருண்டைன்னு கடவுள் சொல்லிட்டாரு தானே? ஆமா தம்பி, எனக்கு இப்பதான்பா தெரியுது. சொன்ன மாதிரி அப்பவே ஆண்டவர் பூமி உருண்டைன்றத சொல்லிட்டு இருக்காரப்பா இந்த இடத்துல. கண்டிப்பானா, நீங்க 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது கலிலியோ என்ற விஞ்ஞானி. ஆனா 3500 வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தராகிய தேவன் நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கிற இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் பூமியின் உருண்டை மேல் விட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிஜமாப்பா, எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது போச்சப்பா இந்த விஷயம். கண்டிப்பா நினைச்சு பாருங்க, எந்த ஒரு தொலைநோக்கு கருவிகளும் இல்லாத காலகட்டத்திலேயே ஒருவர் துல்லிய